அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்வாங்க. அவங்க ஆசையா போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு அந்த சஹாபியை கண்டித்து இருந்தாங்க. அப்ப அந்த நபி தோழர்கள் சொன்னார், தோழர்களை நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள், நான் இந்த ஆடையின் மீது நேசம் கொண்டு இதனை பெறவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அணிந்த இந்த ஆடை என்னுடைய கஃன் ஆடையாக இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸை நான் கொடுத்தேன், இந்த ட்ரெஸ்ஸை என்னை கஃன் செய்து கொள்ளுக்குள் அடக்கம் செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், அதற்காகத்தான் நான் வாங்கினேன், வேறு எனக்கு நோக்கம் இல்லை என்று சொன்னாங்க. இறுதியில் ஏழை நபித்தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், நாளிக்க கஃன், அது இந்த ஆடை தான் அவருடைய கஃனாக இருக்கும். அவர் மூத்தா போகும்போது கஃன் பண்ணி உள்ளுக்குள் வைக்கும் பொழுது அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெண்மணி கொடுத்த அந்த அன்பளிப்பாக கொடுத்த ஆடை அதை அவரிடமிருந்து நபிகள் நாயகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டார் அல்லவா, அதையே கஃனாக அணிந்து கொண்டு அவர் குழிக்குள் இறக்கி வைக்கப்பட்டார் என்கிற செய்தியை சஹாபாக்கள் சொல்றாங்க. இதை நம்ம புகாரி உள்ளிட்ட செய்திகள்ல நம்ம பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பை நினைத்து பாருங்கள். ஆட்சியாளர் முறையில் மக்களுக்கு எந்த விதமான சிரமமும் கொடுக்காது, மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய, தனக்கு இயலாவிட்டாலும் தன்னுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ளாவிட்டாலும் மக்கள் சிரமப்படக்கூடாது, மக்கள் கஷ்டப்படக்கூடாது, எதுலையும் கஷ்டப்படக்கூடாது தான் ரசூலுல்லாஹ் இருந்தார். தொலைவைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், நான் தொழுகையில் இருக்கின்ற பொழுது நீண்ட நேரம் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவேன், ஆனால் ஒரு குழந்தையின் அழுத்தங்கள் கேட்டுவிட்டால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்வேன். ஏன்? அந்த குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டு நிறுத்துற அவன் தாய் கஷ்டப்படக்கூடாது. அப்படிப்பட்ட இரவு தொழுகை குறித்து நபிகள் சொன்னாங்க. பள்ளி வார சொன்னா முதல் இரவு தொழுகை கொடுக்குறாங்க. முதல் நாள் ஒரு நாளைக்கு சஹாபாக்கள்